டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரே கொடியின் கீழ் இலங்கையில் தேசிய ஒற்றுமையை நிலைநாட்ட தான் தயாராக உள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. 23 உள்ளூராட்சி சபைகளுக்கும் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து தலைவர்கள், பிரதி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளின் பெயர்கள் இன்றைய வர்த்தமானியில். சர்வதேச கிராமிய பெண்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உள்நாட்டு மீனவ சங்கங்கள் விருப்பம் தெரிவிக்காது இலங்கையின் ஆழ்கடலில் மீன்பிடிப்பதற்கு இந்திய மீனவர்களை அனுமதிக்க முடியாது என்கிறார் அமைச்சர் ராயித சேனாரத்ன. இந்தியாவில் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் பதவிக்காக போட்டி போடப்போவதில்லை என்று எல்.கே. ஆத்வானி அறிவிப்பு. இங்கிலாந்து நாட்டின் புதிய ராணுவ அமைச்சராக பிலிப் ஹேமண்ட் நியமனம். சிறிய இடைவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடரும்.